சேலத்துலேருந்து வந்திருக்குங்க ஐயா. இந்த மாதிரி நேற்று காலையில் இது மாதிரி ரொம்ப கேள்விப்பட்டவனையும் ரொம்ப ஒரு மன வருத்தத்தோட நைட்டாக வந்து வண்டி எடுத்து வந்திருக்கோம். கேப்டன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பார்க்கறது ரொம்ப எங்களுக்கு மன வருத்தம் ஆகுது. அவருடைய ஆன்மா இங்கே செஞ்ச மாதிரி அவருடைய ஆண்டவன் அழைச்சிக்கிட்டாரு. இது மாதிரி மேலும் மேலும் உதவிகள் செஞ்சவர் இப்படி ஆண்டவன் இவ்வளவு சீக்கிரம் அழைச்சிக்கிட்டாருங்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு. இல்ல இயற்கையிலே எல்லாத்துக்குமே கேப்டனை பிடிக்கும். இது வந்து ஏன் பிடிக்குங்கிறதுல எல்லாருக்குமே கேப்டனை பிடிக்காத ஒரு ஆள் இன்னைக்கு இல்ல. இதுவே வந்து சேனல்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவ்வளவோ ஒரு இது பண்ணாங்க. அதே சேனல்கள் மட்டும்தான் இன்னைக்கு வந்து கேப்டனை ஏன் பிடிக்கும்னா பிடிக்காதுங்கிற காரணமே கிடையாது. ஏத்துக்க முடியல, ஜீரணிக்க முடியல. மருத்துவம் நார்மலா ஒரு மருத்துவ பரிசோதனைக்காக தான் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. திடீர்னு ஒரு காலையில 9 மணிக்கெல்லாம் வந்து மேற்கு மருத்துவமனையிலிருந்து இது மாதிரி ஒரு அறிக்கை வரும்போது ஜீரணிக்க முடியல. மீண்டும் இது மாதிரி ஒரு தவறான செய்திகளை பரப்புறாங்களோன்னு கூட நினைச்சோம். அது உண்மையாவே நடந்துருச்சு. ஏன்னா ஏற்கனவே நிறைய முறை தவறான பரப்புரைகள் நடந்திருக்கு. இப்ப நடந்த போது ரொம்ப வருத்தமா இருக்குங்க ஐயா. நாங்க வந்து 7 மணிக்கெல்லாம் சேலத்திலிருந்து கிளம்பிட்டோம். இப்பதான் வந்தோம். ரொம்ப தூரம் வண்டி 2 கிலோமீட்டருக்கு அந்தாடியே முடிஞ்சாச்சு. வந்துட்டு நடந்து வந்து இதுக்கு மேலதான் போய் பார்த்துட்டு ஐயாவை இதே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதே ஒரு இளைஞரணி மாநாடுங்கிற இதுக்கு வந்து ஒரு ஆரவாரமா நாங்க வந்தது. இன்னைக்கு வந்து அழுத குரலோட வந்துகிட்டு இருக்கோம். அவ்வளவுதான், மன வருத்தத்தோட இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கோம். எனது இதய தெய்வம், நான் வணங்கும் மனித கடவுள், நம்ம எல்லாம் பிறந்த இந்த வேளையில் அவருக்காக ஆரம்ப காலத்தில் படங்களின் கோர்வையாக பூமாலையாக போட்டு பேசுவேன். இப்போ இறுதி நிலையிலையும் ஆவலோடு அந்த பூமாலையை கோர்க்க கடமைப்பட்டிருக்கின்றேன். சட்டம் ஒரு இருட்டறையிலிருந்து வெளிச்சமாகி தண்டனை என்னும் சிறைக்கு சென்று சிறை பறவையாகி சிறையில் பூத்த சின்ன மலராக மலர்ந்து மக்கள் ஆணையிட்டால் என்று கூறி புலன் விசாரணை செய்து எங்கும் எவராலும் பேசப்படும் கேப்டன் பிரபாகரனாக பிரகாசம் அடைந்து அன்றும் இன்றும் என்றென்றும் ராஜநடை பொழுது ராஜதுறையான ஏக முதலாளி சொர்க்கத்துக்கு போயிருக்க அவன் ஆத்மா சாத்தடிய சில்லாமல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்கிறேன். வணக்கம். சிவகங்கை மாவட்டத்துல இருந்து வர்றான். தலைவரை பார்க்க முடியல. 20 வருஷமா கட்சியில கேப்டனுக்காக எங்க குடும்பமா எங்க ஊர் மக்கள்லாம் உழைச்சோம். முகத்தை பார்க்க முடியும் எங்களுக்கு ஒரு ஆதங்கம். ஆனா எங்களை காவல்துறை விரட்டுதுக்கு நிக்க விடாம விரட்டி விடுறாங்க. நாங்க எதுக்காக இவ்வளவு தூரம் செலவழிச்சு வந்தோம்? மூஞ்சிய கடைசி ஒரு முறை பாக்குறதுக்கு வந்தோம், பார்க்க கொடுக்கலையே. இவ்வளவு கீழே போறாங்களே மக்கள், என்னத்தை பார்க்க போறீங்க? கண்ணாடி பெட்டியதான் பார்க்க முடியுது, தலைவர் மூஞ்சிய பார்க்கவே முடியல. ஒப்பாரி வைக்கவா? வெங்குடுத்து எம்பூரப்பே அண்ணா உங்களுக்கு இருக்க குறிச்சி செஞ்சோம். நீங்க இருந்தால் அழுத்துதுன்னு எம்பூரப்பே அண்ணா உங்களுக்கு இனி வாட தட்டுதுன்னு உங்களுக்கு ஏமலாக பஞ்சு மத்தே எம்பூரப்பே அண்ணா இருக்க சுகம் கட்டியலா. 10 பவன் கொடுத்து எம்பூரப்பே அண்ணா உங்களுக்கு படுக்க குறிச்சி செஞ்சோம். நீங்க படுத்தால் அழுத்துதுன்னு எம்பூரப்பே அண்ணா உங்களுக்கு பாணி வாட தட்டுதுன்னு நீங்க பரலாக பஞ்சு மத்தே எம்பூரப்பே அண்ணா படுக்க சுகம் கட்டியலா. என்ன சொல்றீங்க? எம்பூரப்பே நாங்க பிறந்தவன கூட பிறங்கலைனாலும் என் தலைவர் எனக்கு அண்ணாவா அண்ணியா வச்சிருந்தவே. இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டோமே. நாங்க என்ன சொல்லி அழுகிறது, ஏது சொல்லி அழுகிறது? நாங்க 20 வருஷம் உழைச்சதெல்லாம் பாலா போச்சு. இந்த ஜனநாயகத்துல காசு வாங்கி ஓட்ட போட்டு என் போறப்ப கவுத்துட்டாங்களே, அதுல மன வெறுத்து தானே
என் தலைவர் இப்படி ஆயிட்டாரு. அவருக்கு ஏசப்பா, அவருக்கு நல்ல மோட்சம் கிடைக்கணும். நல்ல மார்கழி மாசம், ஆண்டவருக்கு உகந்த மாசம், அவருடைய ஆன்மா நித்திய இளைப்பாற அடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாங்க இன்னைக்கு எங்க தெய்வத்தை இழந்துட்டு தவிச்சுக்கிட்டு நிக்கிறோம். என்ன பேசுறதுனே தெரியல. ஆனா இந்த மண், இந்த பூமி, இந்த வானம் இருக்கிற வரை கேப்டனால் உருவாக்கப்பட்ட இந்த கட்சியை எங்க அண்ணி மிக சிறப்பா செயல்படுத்துவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு அனைத்து கட்சியினரும் கொண்டாடுறாங்க எங்க கேப்டன். தனிமனித அவர் ஒரு அரசியல்வாதியா மட்டும் இல்ல, தனிமனித ஒழுக்கத்தை கடைபிடிச்சாரு. தர்மம்னா என்னன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் நாங்க கத்துக்கிட்டது நாங்க 7 வள்ளல்களை பத்தி பாடங்கள்ல தான் படிச்சிருக்கோம். ஆனா நேர்ல கண்ட ஒரு வள்ளல்னா எங்க கேப்டன் மட்டும்தான். அதனாலதான் அனைத்து கட்சி பேருமே எங்க தலைவரை விரும்புறாங்க. நாங்க எங்க தலைவரா பார்க்கல, தெய்வமா தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களால தாங்க முடியல. நாங்க திருவாரூர்ல இருந்து வந்திருக்கோம். 2 நாளாச்சு எங்க வீட்ல எல்லாம் சமையல் பண்ணி அக்கம் பக்கத்துல டீ பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க எங்க குழந்தைங்களுக்கு எல்லாம். அவர் சாகல, அவர் தூங்குறாரு, அவ்வளவுதான். அவர் தூங்கிட்டு இருக்காரு. எங்களோட ஒவ்வொருவரோட மனசுலயும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு மரணமே கிடையாது, சத்திரியனுக்கு சாவே கிடையாது. தொண்டர் ஞாபகத்துல தான் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு உயிரோட தொண்டர்கள் ஞாபகத்துல தான் இருக்காங்க. ஆனா சாகல. ஆனா எங்களுக்கு கேப்டன் நல்ல மனிதர், நல்ல தலைவர், ஒரு ஊழலற்ற தலைவர். அவங்க இன்னைக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதம் எங்க அந்நியரை கொடுத்துட்டு போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் அது போதும், எங்களை காவந்து பண்ணுவாங்க எங்க அந்நியருங்கிறத நாங்க மனசுக்குள்ள இன்னைக்கும் இருக்கோம். கட்சியில எல்லாரும் என்னென்னமோ சொன்னாங்க. எங்க தலைவர் நல்லபடியா எங்க அந்நியரை ஒரு வரப்பிரசாதமா தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. காப்பாற்றுவாங்கிறத நன்றியோட தெரிவிக்கணும். அதே மாதிரி மக்கள் இன்னும் அவரை தலை நிமிர்ந்து நிக்கிற தலைவர் சொன்ன போல தமிழ் என்று சொல்றா, தலை நிமிர்ந்து நின்றான்னு சொல்ற போல மக்களை, அதே மாதிரி மக்கள் இன்னும் அவரை தலை நிமிர்ந்து நிக்கிற வச்சுட்டு போயிட்டாரு. ஆனா அவர் இறந்த செய்தியை கேட்டவுடனே எங்களை தலை குனிய செய்தி தான் எங்களால் கேட்க முடியல. ஏன்னா அவர் செஞ்ச தியாகங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. பல கோடி மக்களுக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சிருக்காரு. வாழ்ந்தார் மட்டும்தான் இருக்கும். சில பேர் இருக்கிறாங்க பணத்துக்காகவும் கட்சி தொடங்கியிருக்காங்க. ஆனா எங்க தலைவன் அவர் சொந்த உழைப்பை செலவு பண்றதுக்காக தான் கட்சி தொடங்கியிருக்காரு. அவர் மக்களுக்காக வாழ்ந்தால் மட்டும்தான் இருக்கும். நாங்க இன்றும் அவர் செய்தியை கேட்டது உடனே சரியில்லை கேட்டதுனாலே எங்களுக்கு சில வழிகள் தாங்க முடியாத தூரத்தில் இருந்தோம். ஆனா கேட்ட அறிஞ்ச உடனே எங்களால வர முடியலனாலும் எங்களால முடிஞ்ச வரையும் தலைவரை போய் அவரு சந்திச்சே ஆகணும்னு சொல்லி மக்களால் சேர்ந்த கடகோடி தொண்டர்கள் ஒருவன். நாங்கள் கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் சிறுபாக்கத்தில் நாங்கள் மக்கள் தொண்டரால ஒன்று சேர்ந்து மக்களை அரவணைத்து என்றும் சேர்ந்தே இன்னும் மக்களை பார்க்கணும் எல்லாம் பார்க்கணும் சொல்லி பார்த்தா இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக இறுதி வரையும் காத்திருந்து அவர் நல்லடக்கம் செஞ்சிருந்தான் நாங்க போவோம். ஆனா நாங்க இனிமேல் கட்சியிலிருந்து யாரும் பின்னடங்க மாட்டோம். இனிமேலும் ₹1 காசு வாங்காத தயவு செய்து யாரும் ஓட்டு போட்டுறாதீங்க. காசு வாங்காத ஓட்டே போட்டு காசை வாங்கி நாசம் ஆக்கிட்டீங்க. அவர் தலைவனை உண்மையான தொண்டனை பாத்தீங்களா? இனிமேலாச்சும் யாருக்கு உண்மையான தொண்டை இருக்கிறான்னு மக்களார் நீங்களே தேர்ந்து முடிவெடுங்கள். தயவு செய்து சொல்றேன், காசை கொடுத்து ஓட்டை வாங்காதீங்க. நல்ல மனிதரை தமிழ்நாடு ஏமாந்துட்டு நாங்கள, ஆனா தமிழ்நாடு தான் ஏமாந்துருச்சு நல்ல மனிதனை. இனிமேல் அப்படி நடக்க கூடாதீங்க. தயவு செய்து சொல்றேன். எங்களால தாங்க கொள்ள முடியல. ரொம்ப மன அழுத்தமா தான் இருந்து. விருத்தாசலம் தொகுதி எங்க வீடு பக்கத்தால தான் எங்க தொகுதி. அவர் எங்க கோட்டை தான், அவரு கோட்டை. அவர் சொன்ன கையை அசைத்ததுல தான் அவர் ஜெயிச்சாரு. அவர் அங்க நின்று ஓட்டு கேட்கணும் அவசியமே இல்ல, கையை மட்டும் தான் அசைச்சாரு. ஒரே தொகுதி வெற்றி பெற்ற முதல் வாட்டியா வெற்றி பெற்ற எம்ஜிஆர் வண்டி 2005 கேட்டது அதே ஊர்வலத்தில் தான் விஜயகாந்த் ஓட்டு கேட்டார் எங்களுக்கு. இன்னமும் கருப்பு எம்ஜிஆர் சொல்லுவாங்க, அது உண்மையா நிறைய காட்டிட்டாரு அவரு. இனிமேல் கருப்பு எம்ஜிஆர் தான். இனிமேல் எத்தனை விஜயகாந்த் வந்தாலும் அவரு நிறைய ஈடு இல்லை. எத்தனை அரசியல்வாதி வந்தாலும் ஈடு இல்லை. 2 பேர் லீடர் இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா அம்மா, கலைஞர் அம்மா ஐயா அவர் இருந்தாரு. 2 பேர் இருக்கும் போது சரியான லீடர் எங்களை நான் யாருன்னு அவரு திரும்பி பாக்குற அளவுக்கு பண்ணிட்டாரு. ஆனா ஒண்ணு சொல்லுவாரு, மக்களுக்காக வாழ்ந்தான் தான் சொன்னாரு. அதே மாதிரி வாழ்ந்து காட்டே போயிட்டாரு. அவருடைய நடிப்பு, ஃபைட்டு இதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பேன். அவருடைய படங்க மீண்டும் டிவில அடிக்கடிக்கு வரணும்னு ஆசைப்படுறேன்.
சின்ன கவுண்டர் படம், அதுக்கப்புறம் ஆனஸ்ட்ராஜ் படம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் படம் போடுவாங்களா, விஜயகாந்த் படம் போடுவாங்களா, சின்ன கவுண்டர் படம் போடுவாங்களான்ட்டு விருப்பமா அதை எதிர்பார்த்துட்டு இருப்பேன். மீண்டும் அந்த படம்லாம் வரணும்னு நான் ஆசைப்படுறேன் டிவில. அவ்வளவுதான். அவரு இன்னும் நல்லா ரொம்ப நாளைக்கு இருப்பாருன்னு தான் நாங்க வந்து மனசுல நினைச்சோம். அவர் நல்லா இன்னும் கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு இருப்பாருன்ட்டு. அது அவருக்கு உடம்பு சரியில்லாத இருக்கும்போது அவர் இந்த மாதிரி ஆயிடுச்சுட்டு மனசுக்கு வேதனையாயிடுச்சு. சரி. ஆனா சின்ன சாவுல அவர் எங்க மக்கள் மனசுல வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாரு. இன்னமும் கடைகோடி தொண்டை இருக்கிற வரையும் அவர் இன்னமும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாரு. நல்லது மட்டும் தான் நடக்கணும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். தமிழகத்தின் கடைசி கையிருப்பு சென்று விட்டது. இனி இந்த இடத்தை யாரால் நிரப்ப முடியாது. அதுதான் உண்மை. கண்டிப்பா